யாரு எந்த டைம்ல கோடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கோட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. கோடிங் கொலாபரேஷன்னா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நோட்ல நான் இப்படி கிறுக்கிட்டேன், கிறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சுன்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னா என்னால் எடுக்க முடியாதுங்க. ஆனால் கோடிங்கில் வந்து எடுக்க முடியுங்க. அதுதான் கிட் ஹப்னு சொல்கிற கிட்டுங்க. கிட்டுன்ற ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லுங்கள். கரெக்டாக சொன்னீங்க. கிட்டுன்றது வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டூலுங்க. கோடு வெர்ஷனுக்கு யூஸ் பண்ணுற டூல் தான் கிட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவதுங்க, ஒரு கோடு இருக்குங்க, அந்த கோடு வந்து லைக் நான் சேஞ்ச் பண்ணுறேன், அடுத்த வெர்ஷன் போயிடும். அதை சேஞ்ச் பண்ண அடுத்த வெர்ஷன் போயிடும். அடடா தப்பு பண்ணிட்டுமே, நான் ப்ரீவியஸோ இல்லை அதுக்கு முன்னாடி வெர்ஷனுக்கு வரணும்னா வந்து முன்னாடி அந்த ஆப்ஷன் கிடையாது. இது வந்து கிட்டுன்ற ஒரு டூல் மூலமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. நான் உங்களோட அண்ணன் வெங்கட் விக்கிடெக்கி அண்ட் காஷன் ஃபோட்டோ கம்பெனி. ஸோ கிட்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ கிட்ன்றது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, சோர்ஸ் கோடை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் அதை மேனேஜ் பண்ணுறதுக்காகவும் தான் யூஸ் பண்ணுறாங்க. கிட் வந்துட்டு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, ஸோ இப்போ நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் அப்டேட்ஸ் நம்ம எப்பவுமே ரெகுலராக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அப்டேட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டஸை உங்களால் அப்லோட் பண்ண முடியல. ஸோ அந்த நியூ அப்டேட்ஸில் யாராலுமே அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் அப்லோட் பண்ண முடியலன்ற ப்ராப்ளம் வருது அப்படின்னா, ஸோ இப்போ வாட்ஸ்அப் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ஓல்டு வெர்ஷனோட கோட் வந்து அந்த கிட்லேயே இருக்கும். ஸோ அதை வந்துட்டு அவங்க ஓல்டு வெர்ஷன் கோடை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மறுபடியும் அவங்க அப்டேட்ஸ் கொடுக்குறப்ப நம்ம ஓல்டு வெர்ஷன் வாட்ஸ்அப்கே போயிடுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். ட்ராக்கிங் கோட் சேஞ்சஸ். ஸோ கிட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கோட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதை வந்து என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்களோ அந்த சேஞ்சஸ் எல்லாமே அதில் வந்துட்டு ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கோட் இருக்குது அப்படின்னா, ஸோ அதோட அன்மாடிஃபைடு கோட் ஓல்டு வெர்ஷன் கோடும் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் அதை மாடிஃபை பண்ண கோடுமே உங்களுக்கு அதே இடத்துல எந்தெந்த இடத்துல சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். ட்ராக்கிங் ஹூ மேட் த சேஞ்சஸ், விச் மீன் யாரு எந்த டைம்ல கோடை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, என்ன கோட் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாமே ட்ராக் பண்ணிக்க முடியும். கோடிங் கொலாபரேஷன். கோடிங் கொலாபரேஷன்னா என்னன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு கோட் அடிச்சிருக்கேன் அப்படின்னா, ஸோ என்னோட ஃப்ரெண்ட் வந்து ரிமோட் ஏரியாவில் வேற ஏரியாவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, என்னோட கிட் ஐடி யூஸ் பண்ணி அவர் இருக்கிற இடத்துல நான் ஒர்க் பண்ணி வச்சிருந்த கோட்லேயே வந்து அவங்க சேஞ்சஸை பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இங்கே ஒரு டெவலப்பர் இருக்காரு, அவர் வந்து ஒரு கோடை ரெடி பண்ணி கிட்ல போட்டுடுறாரு. ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெவலப்பர் அதே கிட்ல இருந்து அந்த கோடை எடுத்து அவர் சின்ன சேஞ்சஸோ இல்லை மாடிஃபிகேஷனோ அப்டேட்ஸோ கொடுத்து அந்த கோடை மறுபடியும் கிட்ல போட்டுறாரு. தேர்ட் டெவலப்பர் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான் பண்ணுறாரு. ஸோ ஒரு சர்வர்லேருந்து எடுத்து நம்ம எல்லாருமே இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்காக தான் கிட்ல வந்துட்டு நம்ம கோடை சேவ் பண்ணி கிட்ட வந்து யார் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, லினஸ் பெனடிக்ட் டார்வல்ஸ்ன்றவர் தான் கண்டுபிடிச்சாரு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவர் 2005 கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ 2005 இருந்து இப்போ வரைக்கும் யார் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் ஹமானோன்றவர் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் கோர்சஸ் உங்களுக்கு எங்ககிட்ட படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் ஆஃபீஸ் அட்ரஸ், இன்ஸ்டாகிராம் ஐடி, ஸோ இது எது மூலிமா வேணாலும் நீங்கள் ஈஸியாக எங்களை காண்டாக்ட் பண்ண முடியும். எங்கள் டீம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண காத்துக்கிட்டு இருக்காங்க. தேங்க்யூ.